சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ரோல் கேட்கல நான் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு? ஏன்னா எல்லா விஷயமே டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தா தான் முடியும். நம்ம ஒரு டயலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகடகன தகடு தகடு அப்படிங்கிற டைரக்டர் இல்ல சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னா போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபாய் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா? அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமா தான் ஒரு நடிகர் எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துல இருந்து நான் என்னை விட மூத்தவர்கள்கிட்டயும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்கிட்டயும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ரோல் கேட்கல நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆயிருக்கிறோம், வில்லனா நடிச்சு இப்ப போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்ப கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வரதுன்னா ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமா எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் அந்த அளவுக்கு எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதைத்தான ரசிகர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா? நமக்கு அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேல தோல் மேல கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க வேண்டியது, இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர் புரட்சி தலைவர் அதானே எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சி அவங்க கிட்ட பேசி வெளியில வந்தவர் இல்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பத்தி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்த பத்தி பேசல அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்சு சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிக்குது. அது மாதிரி அனைவருமே ஒரு நடிகரா இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சரவன் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடிச்ச மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும். ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி காமெடியா நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்பட்டது இல்ல. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்துல சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம 2 பேரும் மிமிக்ரி வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம்ல, நிறைய பேர் பேசணும். எல்லாருமே புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. போட்டீங்களா? பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பறவை, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. ஓகே தான். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.